மீ டூ. தேங்க்ஸுங்க. இங்க என்ன பிடிக்கலன்னு சொல்லுவீங்களோன்னு ரொம்ப பயந்துட்டேன். ஆமா, ஏன் இப்படி திரும்பி நிக்கீங்க? எப்பவும் போல முகத்தை பார்த்து பேச வேண்டியதானே? போங்க. ரொம்ப வெக்கப்படுத்தீங்களா? ஷோ. ஏங்க இப்படி ஓடுனா எப்படி? ஏதாவது சொல்லிட்டு போங்க. அதான் நான் சொல்லிட்டேன்ல. கடவுளே, ஒரு வழியா லவ் சொல்லி அதுக்காக ஓகேவும் சொல்லிட்டா. எப்ப சொல்ல போறோம், எப்படி சொல்ல போனோமோன்னு வந்தேன். இனி எப்படியாவது அம்மாட்ட சொல்லணும். அம்மாட்ட சொல்லி பொண்ணு கேட்க போ சொல்லணும். சார். யாரு? என்ன நீயா? அண்ணனே தாம்ல. நீ எப்ப எங்க வந்த? நீ எப்ப இங்க வந்தியா? அது நான் தாம்ல உன்னைய பார்த்து கேட்கணும். நீ தான் எங்க கடைக்கு வந்திருக்க. என்னெல்லாம் நடக்குங்க? என்ன அது வந்து என்ன? பொறு பதறாதல. பொய் பிராடி எதுவும் சொல்லாம ஒழுங்கா உண்மையை சொல்லிரு. நான் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. பாத்துட்டியோன்னே? ஆமா, எல்லா உண்மையும் ஒழுங்கா சொல்லிட்டு பார்ப்போம். எல்லாம் எத்தனை தடவை இந்த கடைக்கு அலைஞ்சிருக்க? ஒரு வார்த்தை ஓனர் மாவளை தான் நான் விரும்புதம்னே அப்படின்னு சொல்லிருக்கலாம்ல. கேட்க நேரம் பூரா பிறவு சொல்றேன், நாளைக்கு சொல்லணும்னு மாத்திக்கிட்டே போனேன். இதுக்கு தானாக்கும். என்ன நான் உன்ட்ட முதலையே சொல்லணும்னு தான் நினைச்சோம்னே. ஆனா அவ ஓகே சொல்லாமலே முன்னாடியே உன்ட்ட சொல்லிட்டு அதுக்கடுத்து அவளுக்கு என்ன பிடிக்கலன்னா நல்லா இருக்காதுல்ல. அதான் அவட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் உன்கிட்ட சொல்லுவேன்னு நினைச்சேன். இன்னைக்கு தான் நானே மனசுல உள்ளதை அவட்ட சொல்லி அவளும் ஓகே சொல்லியிருக்கா. இதுக்கு தான் நேர்ந்து விட்டு ஆடு மாதிரியே சுத்திக்கிட்டு இருந்தியோல. போவான்னு உன்ட்டையும் சொல்ல முடியாம அவட்டையும் சொல்லாம வீட்லயும் சொல்லாம நான் பட்ட பாடி எனக்கு தான் தெரியும். இன்னைக்கு தான் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. என்ன அப்புறம் என்ன பிரச்சனை இருந்தாலும் நீ தான் முன்னு எல்லாத்தையும் பார்த்து நடத்தணும். என்ன அதெல்லாம் பாத்துக்கலாம் தம்பி, நீ ஒண்ணும் கவலைப்படாது. என்ன யாமனே சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி கிண்டலா சொல்லியா? அதுக்கு இல்லல, இந்த ஓனர் வீட்டுலாம் லவ் மேரேஜுக்கு ஓகே சொல்ற ஆட்களா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. அதான் யோசிக்கேன். யாம்னே அவங்க வீட்டுல லவ் மேரேஜ்னா ஏத்துக்க மாட்டாவளோ அப்படின்னு சொல்லிட முடியாது. ஓனர் வீட்டுக்காரம்மா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட், அதனாலதான் கொஞ்சம் யோசிக்கேன். சரி, நீ இங்க உள்ள பிரச்சனையா அதுக்கப்புறம் பார்ப்போம். நீ முதல்ல அம்மாட்ட இதை பத்தி சொல்லிட்டியா? இல்லனே, அம்மாட்ட சொல்றதுக்கு எனக்கு தைரியம் இல்ல. அவட்டையும் உன்னைய வச்சுதான் சொல்லணும்னு நினைச்சிருக்கேன். அது சரி. என்ன எனக்கெல்லாம் அந்த விஷயத்த அம்மாட்ட சொல்ற அளவுக்கு தைரியம் இல்ல. நீ தானே வந்து அம்மாட்ட பேசணும். நாளைக்கே வந்து பேசினேன். நாளைக்கு வர முடியலன்னா அப்ப இன்னைக்கு சாயந்தரமே அக்கால கூட்டு வந்துருனே வீட்டுக்கு. ஏ அப்பா, பையன் ரொம்ப எல்லாம் ஸ்பீடா இருக்கான். இன்னைக்கு யாம்னே பேர வந்து சிவா, இப்பதான் 2 பேரும் பேசியிருக்கிய. கொஞ்ச நாள் லவ் பண்ணுங்க, அதுக்கப்புறமே வீட்டுல கல்யாணத்தை பத்தி பேசிக்கிடலாம். இல்லனே, அம்மா வேற ரவையும் போகலும் எனக்கு இன்னும் கல்யாணம் முடிச்சு வைக்கலன்னு புலம்பிக்கிட்டே இருக்கா பத்தியா. அவளுக்காண்டி தான் யோசிக்க வேண்டியதா இருக்கு. 10 குறைக்கு வேற எங்கேயாவது போய் பொண்ணை பார்த்து சரின்னு சொல்லிட்டான்னு வையன், அது வேற சிக்கலா போயிரும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஓனர் பொண்ணு நல்ல பிள்ளைன்னு சொல்லி நீ வந்து வீட்டுல சொல்லிட்டான்னு வையன், அப்புறம் அம்மா பொண்ணு பார்க்க வந்து பொண்ணு கேட்டு அவங்க கொடுத்து அப்புறம் கல்யாணம் ஈஸியா முடிஞ்சிருங்களா? என்னெல்லாம் ஒரே லைன்ல எல்லாத்தையும் சொல்லிட்ட. எவ்வளவு பெரிய விஷயத்த இவ்வளவு சுருக்கமா சொல்லிட்ட. நீ ஒருத்தன் ராசனே, நீங்க எல்லாரும் இருக்க வரைக்கும் எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லனே. நீங்களே எல்லாத்தையும் பாத்துருவேன்னு நம்பிக்கை இருக்கு. அம்மாட்ட மட்டும் வந்து பேசிடுனே இன்னைக்கு சாயந்தரம். சரி, இன்னைக்கு சாயங்காலம் நான் கவிதா கூப்பிட்டு அப்ப வீட்டுக்கு வரேன். சரிண்ணே, கண்டிப்பா வந்துரு. என்ன நீ வாரியான்னு நான் பாத்துக்கிட்டே இருப்பேன். சரியா? சரிப்பா. அதுக்குள்ள மணி 4:30 ஆயிட்டா. மத்தியானம் சாப்பிட்டு தூங்கினா உடம்புக்கு என்ன நல்லா இருக்கு. ஆமா, இவ்வளவு நேரம் நம்ம தூங்கினா மாமியாக்களையே வாயை பத்திட்டு சும்மா இருக்காத. 4 மணிக்கே கிடந்து கத்தும் எந்தின்னு இன்னும் சத்தத்தையே காணல. ஒருவேளை தூங்குதோ? 4 மணி வரைக்கும் ஒரு நாள் தூங்காது. தூங்குனாலும் கொரட்டை சத்தம் கேட்கும், தூங்காட்டா டிவி சத்தம் கேட்கும். ஒண்ணுமே இல்லாம நிசப்தமா இருக்கு வீடு. இருக்கா போயிட்டான்னு தெரியலையே. சரி, என்ன இதுன்னு ஒரு எட்டு போய் பார்ப்போம். எத்தே இங்கனே ஆளக்கானும் எங்க போச்சு? எங்க போனாலும் கால்வழியும் மேல்வழியும் புலம் வேண்டியது. ஆனா எவ வீட்டுக்காவது பழக்கூட பாது போட்டு காலெல்லாம் வலிக்காது போல. எங்கன்னு போச்சோ. சரி, போயிட்டு எப்போ வருமோ வருது. நம்மளும் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். காலையில இருந்து எங்கேயுமே போல. மாமியார்களை வேற வீட்டுல இல்ல. இல்லாத நேரம் போனாதான் போன வெடி. இல்லாட்டா என்னத்தையாவது கேள்வி கேட்டு கிடக்கும். சரசக்கா, ஏன் சரசக்கா? கதவு பூட்டிருக்கு. வீட்டுக்குள்ள ஆள் இருந்த மாதிரி இல்லையா? இங்கே போயிருக்காவளோ? ஒருவேளை மரத்தடியில உட்காந்து கதை பேசிட்டு போவலா இருக்கும். அப்ப லட்சுமி அக்கா, சாந்தி அக்கா எல்லாரும் அங்கதான் இருப்பாவோ. நம்மளும் அங்கேயே போவோம். என்னது இது? இங்கேயும் ஒருத்தரும் இல்ல. ஊரை காலி பண்ணிட்டு வேற எங்கேயும் போயிட்டவளா? 4 மணியாவது வீட்டுல கிடக்கான்னு பாப்போம். ஏன் சந்தி இப்படி படுத்து கிடக்க? ஒண்ணு இல்லக்கா, இம்பிட்டு நேரம் பீடி சுத்திட்டே இருந்த மத்தியில அதான் குறுக்கெல்லாம் ஒரு மாதிரி வலிக்கு. சரி, செத்த கட்டையை கீழே போடுமேனு படுத்துக்கேன். அடுக்கன்னா வீட்டுல போய் படிச்சாந்தீங்கன்னா புல்லுக்குள்ள படுத்துக்கிட்டா மேலெல்லாம் பொச்சு பொச்சுன்னு அடிக்கும். ஏ அப்பா, இவ்வளவு முன்னாடி செத்த படுத்தது குத்தமா? ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு நியாயம் பேசிட்டு கிடக்கா. என்ன சந்தி, ஒண்ணுமே சொல்லல? தூங்கிட்டியோ? இல்லக்கா, இனி எங்க தூங்க? எந்திக்க வேண்டியதான். மணி 5 பத்தியில அந்த வீட்டுக்கு போய் வீடு வாசல் தூத்து தொளிச்சு கோலம் போட்டுட்டு விளக்கத்தை தான் சரியா இருக்கும். எப்பா, என்னம்மா குறுக்கெல்லாம் நோவு. ரொம்ப குறுக்கொலியா இருந்ததுன்னு வையன், ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி செத்த மேலுக்கு குறுக்கெல்லாம் நல்லா வெண்ணி ஊத்திட்டு போய் தூங்க போ. அப்பதான் அந்த வலியெல்லாம் விடும். சரிக்கா, அப்படித்தான் செய்யணும் போல் இருக்கு. உட்காந்து கதை பேசிட்டு கிடக்காள்வோ? முந்தா நல்லா முச்சந்தி பைப்புல சண்டை போட்டு உருண்டு ஓடிட்டு கிடந்தாள்வோ. இந்த 4 மணி என்ன சாவ விட்டா அவளுக்கு? பிறகு அவளு கூட உட்காந்து பேசிட்டு கிடக்கா. வெறும் மானங்கட்டலுமா? ஒரு நாள் சண்டை போட்டு மறுநாளே பிடிச்சி எனக்கு உட்காந்து பேசிட்டு கிடக்காள்வோ. இதுக்கு ஏன் அதான் தண்டி சண்டையை போடணும்? போடாம அமைதியாவே போயிருந்துக்கலாம்ல. நமக்கு இதுக்கு ரொம்ப இவ்வளவு கோஸ்டியே நமக்கு தேவையில்லை. அப்படியே மெதுவா கிளம்பிடுவோம்.
என்ன சின்ன பொண்ணு வந்து பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போற? ரெட்டச்சட்டை பார்த்துட்டா போலயே. ஒண்ணு இருக்கா, சும்மா அப்படியே வாக்கிங் போமெண்ட் வந்தேன். இப்ப நேராயிட்டு பத்தி நான் வீட்டுல போய் வேலையில பார்க்கணும், அதான் போறேன். உடனே ஒரு போய் சொல்லிருவியா சின்ன பொண்ணு? இதுவே சரசு லட்சுமின்னு யாரும் இருந்தாவுன்னா பேசத்தானே செஞ்சிருப்பா. நாங்க இருக்க போய் தான் நீ பேசாம போறா. எங்களை கண்டாலே உனக்கு பிடிக்காத. நீ உங்க பெரிய ஆட்களை பார்த்துல பேசுவே நீ. சே அப்படி சொல்லாங்கக்கா, நான் அப்படியெல்லாம் நினைக்கக்கூடிய ஆளா? எங்க வீட்டுக்கு கோழி உனக்கு காணல, அதான் அப்படியே தேடிட்டே வந்தேன். சின்ன பொண்ணு உங்க வீட்டுல கோழி வாங்கிருக்கீங்க? என்கிட்ட சொல்லவே இல்ல பத்தியா? என்ன வேலை, எங்க இருந்து வாங்கினீங்க, எப்போ வாங்கிட்டு வந்தியா? உங்க மாமியார் வாங்கிச்சா நீ வாங்கினியா இல்லாட்ட மீனா வரையில வாங்கிட்டு வந்தாளா? சேவ கோழியா பொட்டை கோழியா சின்ன பொண்ணு? விராட் கோழி. அது என்ன கோழி சின்ன பொண்ணு? வெறா கோழி? அதெல்லாம் சின்ன பொண்ணு பெரிய ஆட்கள், அதெல்லாம் நிறைய முட்டை விடுவ கோழியா பார்த்து வாங்கிருப்பான்னு நினைக்கேன். அதான் பேரே வித்தியாசமா இருக்கு. அதானே இந்த பேர் நான் கேட்டதே கிடையாது. போண்டா கோழி, சோப்பு கோழி, கருத்த கோழி, சேவ கோழி, கோழி குஞ்சு, காடை கோழி, இவ்வளவுதான் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன வெறா கோழி, புதுசா இருக்கு. இந்த கோழி பெரிய முட்டையா விடுமோ சின்ன பொண்ணு? அதான் வாங்கிருக்கீரோ? என்ன விலைக்கு வாங்கினியா? விலை அதிகம்னா நான் வாங்கிட மாட்டேன், சும்மா தெரிஞ்சுக்கிடலாம் தான் கேட்கேன். தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு என்னக்கா செய்யறியா? அப்படியே விடுங்க. சரி நான் போறேன்னு. ஏம்மா இரியம்மா, ஒரு 4 வார்த்தை வாயோட வாயா பேசிட்டு போய் வந்ததுல இருந்து போறேன்ட்டு காலைல வெண்ணி ஊத்துன மாதிரிலாம் நிக்கா. அதுக்கு இல்லக்கா, வீட்டுல என் மாமியாரையும் காணல, அது எங்க போச்சுன்னு தெரியல. மணி 5 மணி 5:30 பத்திலாம் எங்கேயாவது போயிட்டு இப்போ வந்ததுன்னு வைங்களேன், எங்க போய் ஊர் சுத்திட்டு வர, கதை பேசிட்டு வரேன்னு என்னைய போட்டு ஏசும். அதான் போய் நேரத்தோட வேலையில செய்வோமேனு பாக்கேன். உன் மாமியார் மட்டுமா காணல, சரசக்கா லட்சுமிக்காவும் காணாம போயிப்பாவல. ஆமாக்கா, உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் அப்பளையே பீடித்தட்டிக்கிட்டு சரசக்கா வீட்டுக்கு போனேன் சின்ன பொண்ணு. சரசக்கா 2-3 மட்டும் கூட்டம் பார்த்துக்கோ. உள்ள இருந்து சத்தத்தையே காணும், வெளியில ஒரு செருப்பையும் காணல. இப்போ சரசக்காவும் பீடிலாம் சுத்ததா பத்தியா? என்னத்தையே 2 வருமா சேர்ந்து சுத்தனமா தூக்கம் வராம இருக்கும். சேர்ந்தாக்கெல்லாம் பேசிக்கிட்டே சுத்தலாமே அப்படின்னு கூப்பிட போனேன். அவ இல்லையா, சரி நம்ம போவோம்ட்டு வந்துகிட்டு இருந்தேன். வார வழியில லட்சுமிக்கா வீட்டு வழியா வரேன். அந்த வீட்டு அண்ணன் இருக்காவ போய் மாட்டுக்கு தீவனம் வச்சுக்கிட்டு இருந்தாவோ. என்கிட்ட கேட்காவோ லட்சுமியை பாத்தியா அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். 2 வரையும் காணும்னா என்ன அர்த்தம்? 2 வருமா சேர்ந்துதான் இங்கே போயிருப்பாவோ. அவளை பத்தி தெரிஞ்சதானே. அந்த அன்னைக்கு நாங்க ஒத்தையில தான் வந்து பீடிச்சுட்டு இருந்தேன். இப்பதான் வள்ளியக்காவும் செம்பாக்காவும் வந்து ஒரு 10 நிமிஷம் இருக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்கனக்குள்ள பக்கத்துல எங்கேயும் போன மாதிரி தெரியல சின்ன பொண்ணு. ரொம்ப நேரம் ஆகுது. நானும் வந்து இப்போ 2 மணி நேரம் இருக்கும் பாத்துக்கோ. இவ்வளவு நேரம் ஆகி சரசக்காவையும் காணும், லட்சுமிக்காவையும் காணும். 2 பேரும் அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு தான் தெரியவா. வந்து லட்சுமிக்கா வயக்காட்டுக்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேன், வீட்லயே தங்க மாட்டாங்க. பிறகு சரசக்கா சொல்லி எண்டா மாடியில துணியை காய போட்டிருக்கேன், வத்தலை காய போட்டிருக்கேன், 7 தடவை மேயங்களே ஏறி இறங்கு வெளியில வந்துட்டு உள்ள போவாவே. 2 பேரையும் காணும், அடக்கம் இல்லாம இருக்கு வீடு. அந்த பிள்ளைகள் தான் சரசக்கா பிள்ளைகள் 2 ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்குள்ள போச்சுவோ. அதை மட்டும் பார்த்தேன். மற்றபடி அவன் எங்க போயிருக்காவுன்னு தெரியல. சரி விடுங்கக்கா, வந்ததுக்கு அப்புறம் நம்மகிட்ட சொல்லாமலாம் பேர போறாவோ, எதா இருந்தாலும் சொல்லுவாவோ. ஆமா நீ தான் நினைக்கணும். அவ 2 பேருக்குள்ள எவ்வளவு ரகசியம் இருக்கும் தெரியுமா? சும்மா உன்னைய வச்சுக்கிட்டு வாங்கிட்டு தான் எல்லாத்தையும் சொல்ல மாதிரி நடிச்சுடுவே. எதுனாலும் அவளுக்குள்ள எவ்வளவு ரகசியங்கள்னாலும் பேசிக்கிடுவா சின்ன பொண்ணு. நம்மள ஒரு ஆளாவே நினைக்க மாட்டாவே. சரி அவ என்னத்தையும் நினைச்சிட்டு போறாக்கா, நமக்கு எதுக்கு? சரி நான் வாரம் என்னக்கா, நேரம் ஆகுது. பேசிக்கிட்டே இருந்தா ரொம்ப நேரம் அப்படியே நின்றுவேன் நான். ஏக்கா என்ன பரவாயில்ல சின்ன பொண்ணு, இவனு லேசுபட்டவா கிடையாதுக்கா. அதான் தெரியுமே சண்டி. ஆமாக்கா பத்தியலா, நம்ம 3 பேரும் இங்கே இருக்கோம். ஒரு 5 நிமிஷம் இங்கே உட்காந்து பேசினாலும் என்ன இருப்போது, பேசிட்டு போலாம்னா. இதுவே அவள் இருந்தாலும் வைங்களேன், ரொம்ப நேரம் உட்காந்து கதை வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஆளை கண்டு பேசுறது, நேரம் கண்டு பேசுறது, நேரத்துக்கு நேரம் ஒரு பேச்சு, ஆளுக்கு ஒரு பேச்சுன்னு மாத்தி மாத்தி பேச உட்காந்து சின்ன பொண்ணு. அவன் மாமியாட்டையும் வச்சா பாப்பாங்க என்ன நல்ல நிக்கா தெரியுமா? வேற எவ்வளவு மாமியா இடத்துல இருந்தா இவளை என்னைக்கோ துரத்திட்டு இருப்பா. அவன் மாமியாரா இருக்கங்கண்டி சரி போனா போதும், உதவி வாழ்ந்துட்டு போதுன்னு விட்டுட்டு இருக்கு பாத்துக்கோங்க. அதான் தெரியுமே சந்தி, இந்த இடத்துல இப்ப சரசு லட்சுமி இருந்தவனா இங்கே இருந்து இப்போ 1/2 மணி நேரம் நம்ம கதை வந்துட்டு தான் போவா. நம்ம இருக்கும்போது தான் அவளுக்கு மூஞ்சி தொங்கிட்டு இவள் எல்லாம் இருக்காளோ, இவ்வளவு கூட நம்ம எதுக்கு பேசணும்னு தான் போறா. தெரியாமல இருக்கு நமக்கு. ஆமா இவன் வீட்டுல கோழி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. எப்படி புது புது பேரா சொல்லி மலிப்பிட்டு போறா பேரு. சரிம்மா நீங்க 2 பேரும் பேசிட்டு கிடைங்க. மணி 5:15 பத்தி நம்ம பால் வாங்க போகணும். வேற என்ன? சரிக்கா போயிட்டு வாங்க. செம்பாக்கா என்ன பரவாயில்ல வள்ளியக்கா, இவளும் நேசப்பட்டவ கிடையாக்கா. அந்த வள்ளி இருக்கா தெரியுமா, வடக்கு வள்ளி. அவளும் சரி இவளும் சரி. அப்பா பீடி வட்டி கொடுத்த பத்தியா அம்புட்டுக்கான வட்டிக்கு வந்தது அவளுக்கா. ஒரு நாளைக்கு ஒரு பீடி வட்டி கொடுது, 2 நாளைக்கு 2 பீடி, 3 நாளைக்கு 3 பீடின்னு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பிடிங்கிட்டீங்கல்வக்கா. ஆமா சந்தி அவளும் நல்லவா கிடையாது. நான் அவட்ட இப்ப எடப்பாடியே வைக்கிறது கிடையாது. முன்னாடி நானும் பீடி சுத்தி கடம்பீடின்னு கொடுத்து எனக்கு முடியல பார்த்துக்கோ. அவட்ட கொடுத்து ஒப்படைச்சிட்டு இனி வட்ட வாங்கவே கூடாதுன்ட்டு இவட்ட எந்த இடப்பாடும் நான் வச்சுக்கிட்டு கிடையாது. இப்போ அப்படித்தான் இருக்கணும். எனக்கு முடிஞ்சு தொலையாது. எனக்கு என் பிள்ளை 9 மணிக்கு போன பத்தியா அவனுக்கு 10 மணிக்கு கணக்கு போடணும். இல்லாட்ட குரங்கு மாதிரி வருவான் அந்த ஆளு. அவன் இம்சையில கிடக்க முடியாத அப்படின்ட்டு தான் சரி என்ன செய்யணும், நாயா செத்து பீடி சுத்தியுமே நம்மளுக்கு பீடி சேர மாட்டேக்கு அப்படின்ட்டு தான் இவட்ட போய் கடை வாங்கிட்டு நிப்பேன் பார்த்துக்கோங்க. முதல் நாள் 5 துண்டு பீடி தான் கொடுத்துருப்பாக்கா, மறுநாளே வந்து வட்டி பீடியாவது தான் வந்து நிப்பா. என்ன பொம்பளை இப்படியா? ஆமா சந்தி ஊருக்குள்ள துட்டுன்னு நாயா சாதல்வோ நம்மள மாதிரி எவா இருக்காங்க. ஆமா நமக்கு மக்கள் மனசு தான் முக்கியம். என்னக்கா காசு பணமா முக்கியம், பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். ஆமா சரிம்மா நீ பீடி சுத்திட்டுனா வீட்டுக்கு போ. நானும் வீட்டுக்கு போய் வேலையில பார்க்க வீடு அப்படியே போட்டுட்டு வந்தேன். வீட்டுக்குள்ளேயே இருந்தவங்க ஏன் வேலையிலேயே உடம்பட்டுக்கு சந்தி அப்படியே போட்டு கிடக்கு. சரி சேத்த வெளியில வந்து காத்தாட உட்காந்துட்டு அதுக்கப்புறம் போமே அப்படின்ட்டு அப்படியே போட்டு வந்தேன் பார்த்துக்கோ. நீ போய் வேலையில பார்க்க தான் சரியா இருக்கும். வேற என்னம்மா? சரிக்கா பார்த்து போயிட்டாங்க. ஏ அப்பா இந்த சிலுப்பட்டு என்னமோ உலக உத்தமி மாதிரி நல்ல வணக்கம் அவளை பேசிட்டு போறா. அவளாவது பரவாயில்ல, என்னத்தையே பீடி தான் அவசரத்துக்கு கொடுத்துட்டு வட்டிக்கு வாங்கி திங்காங்கலாம். இந்த தலைவிரிச்ச பேதில கஷ்டத்துக்கு ஒரு கைமாத்த ஒரு 1000 ரூபா கொடுங்கட்டா அதுலயும் 2 பைசா வட்டியை பிடிச்சிட்டு தான் தருவா. எப்படி நல்லவ மாதிரி வேஷம் போட்டு நடிச்சிட்டு போறான்னு பேரு. நல்லா நடிக்கலுமா ஊருக்குள்ள பொண்ணு மருந்தே நடிக்கிறதுக்குன்னு. இந்த சரசு லட்சுமி வேற எங்க போய் தொலைஞ்சாலுமே தெரியல. எங்க பெருப்பாள்வோ பியாங்குக்கு எங்கேயும் பெருப்பாள்வோ. நமக்கு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டதுன்னா மண்டையே வெடிச்சிடும். நானும் இப்போ ஒரு வாழ்வோ கேட்கலாம் அப்புறம் ஒரு வாழ்வோ கேட்கலாம்னு பார்த்து கண்ணு பூத்து போனாதான் மிச்சம். எங்க போய் தொலைஞ்சாலும் போன இடத்துல சீக்கிரமா வீட்டுக்கு வரலாம்லாமா, எங்க போனா என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சாதான் நமக்கு மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும். சரி ஊர் சுத்த போறாளோ நம்மள ஒரு வார்த்தை கூப்பிடுதாளோ அதுவும் கிடையாது. எங்க போனா நம்மள கலட்டி விட்டு போறதே பொழப்பா வச்சிருக்காளுவோ.
என்ன ஊரு சுத்தி முத்தி இருக்கோல்ட்ட ஒரு ஒட்டு பத்து கிடையாது. நம்ம தான் பாசத்துக்காண்டி ஏங்கிக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. என்னத்த சொல்ல? என்னன்னே சொல்லியா, உன் வீட்டுல லட்சுமி அக்கா இல்லையோ? ஆமாப்பா, எங்க போனானே தெரியல பத்துக்கோ. பாத்தியானே, இப்படி சொல்லாம கொள்ளாம நம்ம போனா நம்மள விட்டு வச்சு பாப்பாவுல வீட்டுல கேள்வி மேல கேள்வி கேட்டு கொலையா கொண்டுருவோம். எங்க போனா என்ன வேலை பார்த்தா என்ன சம்பாதிச்சா வீட்டுக்கு இவ்வளவு கொடுத்தான்னு கேட்டே சாவடிச்சிருவோம். ஆனா அவன் எங்க வேணா சொல்லாம கொள்ளாம போனா அது நம்ம கேட்க கூடாது. அதை கேட்டாலும் சண்டை தான் வரும். என்ன செய்ய, நம்ம தலைவிதி எப்படி ஆயிடுச்சு. பாத்தியா அண்ணே, இந்த பையன் நம்மள கண்டும் காணாத மாதிரி போறான் பேரு. ஆமாப்பா, நானும் கவனிச்சேன். இந்த ஆம்பளை பேரோட இப்படி தான் கவனிக்கவே மாட்டானோ. ஏன் அவனும் வெளியூர்ல இருந்து ஒரு போன் பேசினோம்னாலும் என்கிட்ட தந்து என்கிட்ட ஒரு வார்த்தை பேச மாட்டானே. அவன் அம்மைட்டையும் தங்கச்சிட்டையும் பேசிட்டு வச்சிருவான். ஆனா பூ மாதிரி இருக்கா பாரு, எப்பவும் பாசமா கழுத்தை கட்டிட்டு எப்பா எப்பான்னு பேசிக்கிட்டு இருப்பா. ஏலு. ஏ சிவா, என்னப்பா கூப்பிட்டீங்களோ? எங்க போயில ஊர் சுத்திட்டு வர? இல்லப்பா, ஒரு ஃப்ரெண்டை பார்க்க வேண்டியிருந்தது, கொஞ்சம் வேலையும் இருந்தது, அதான் போயிட்டு வந்தேன். வீட்டுல இருந்து தானே வேலை பார்க்க மாதிரி வேலை கிடைச்சிருக்குன்னு சொன்னா ஊர் ஊரா சுத்திக்கிட்ட உனக்கு வேலை பார்க்க சொல்லியிருக்கு. இல்லப்பா, எனக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ராத்திரி தான் இன்னைக்கு வேலை பார்க்கணும், அதான் வெளியில கொஞ்சம் போயிட்டு வருமேனு போனேன். அம்மா எங்கப்பா? ஏன்ட்ட ஏன்பா கேட்க, ஏன்ட்ட சொல்லிட்டா போறா? ஏன்பா அம்மா வீட்டுல இல்லையோ? தெரியல, நானும் 4:30 மணிக்கே கொத்த வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் பாத்துக்கோ. அப்பவே இருந்தே ஆளை காணும். நான் வந்து குளிச்சுட்டு துணியை மாத்திட்டு சாப்பிட்டுட்டு நான் உட்காந்துருக்கேன். மணி 5:45 ஆகுது, இன்னும் ஆளை காணல. ஒரு போன் போட்டாது சொல்லுதால பத்தி அங்க நிக்கம்னு வாங்கிட்டே சொன்னாலும் எப்படி? என்கிட்டயும் அம்மா ஒன்னும் சொல்லலையப்பா. பக்கத்து வீட்டுல லட்சுமியத்தையும் காணலையா? அப்போ லட்சுமியத்தையும் அம்மா அம்மா சேர்ந்து எங்கேயாவது போயிருப்பாப்பா. இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இப்ப யார் உங்க அம்மையை நினைச்சு பயந்துகிட்டு இருக்கா? சொல்லாம ஏன் போனான்னு கோவத்துல பேசிக்கிட்டு இருக்கேன், தெரியுதா? உங்க அம்மா என்ன சின்ன பிள்ளையா பயந்துகிட்டு இருக்கிறதுக்கு? சரி வருவாப்பா, ஏதாவது முக்கியமான வேலையா போயிருப்பா. இப்ப எங்க போயிரு போறா? ஏதாவது வேலையா தான் போயிருப்பா. வந்ததுக்கு அப்புறம் என்ன ஏதுன்னு கேட்டுக்கிடலாம். ஆனா அம்மா என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டாள, எங்கேயும் அங்கும் போயிருப்பா. ஏட்டி உன் மாமியார பத்தியா? அவளை தான் நான் வருஷம் பூரா பார்க்கறேன், என்ன இன்னைக்கு புதுசா பார்க்க சொல்லுதே. அதுக்கு இல்லட்டி நான் வராதவா வந்திருக்கேன். என்ன மெனி என்ன செய்தே என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்கலாம்ல. மாவே நல்லா இருக்கானா மருமோ நல்லா இருக்கலாம்னு என்ன கேட்கணும்ல. எப்படி அவ குதிரை வாழை திருப்பிக்கிட்டு உட்காந்துருக்கா பேரு. அப்ப நீ அவளை கண்டுக்கிடாம இருமா. என்னத்துக்கு போட்டு சமந்தாரின்னு தூக்கி தாங்கன்னு நினைக்க? உங்க பையன் என்ன மாதிரி வேலை பார்க்கவோ? என்ன மாதிரி வேலைன்னு தெரியாது. இன்ஜினியரிங் படிச்சா அதுக்கு தக்கன வேலை பார்க்கன்னு சொல்லுவான். மாசம் 50,000 சம்பளம் வாங்குதான். இப்போ வேலைக்கு எங்கேயும் போய் கூட பார்க்க தேவையில்ல, வீட்டுல இருந்தே பார்க்க மாதிரி வேலையை மாத்திக்கிட்டான். வேலை எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்குமா, இல்ல மாறிக்கிட்டே இருக்குமா? அதெல்லாம் மாறாதுமா, பெர்மனன்ட் வேலை ஆயிடுச்சு. என் பேத்தியும் நல்லா படிச்சிருக்கா. வேலைகளுக்கு போனாலும் கூட நல்ல சம்பளம்லாம் வாங்கத்தான் செய்வா. ஐயா அப்படி சொல்லாதீங்க. எங்க வீட்டுக்கு வந்த மருமலை நாங்க வேலைக்கெல்லாம் அப்படி அனுப்ப மாட்டோம். அவளா விருப்பப்பட்டானா வேணா வேலைக்கு போட்டோம். அப்படி இல்ல அப்படின்னா அவ வீட்டை பார்த்துட்டு எங்களோட இருந்தாலே போதுமா. நானும் நிறைய இடத்துல பொண்ணு பார்த்துட்டு தான் இருக்கேன். அமையும் என்ன ஆகும் அப்படின்னா, அவன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பெங்களூர்ல வேலை பார்த்தான். அதனாலேயே நிறைய தட்டி கழிஞ்சிட்டே போயிட்டு. ஏன்னா தூரா தொலைட்டுக்கு பொண்ணு கட்டி கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசிக்காத அப்படின்ட்டு. சரி கொஞ்சம் கஷ்டப்பட்டு இந்த சைடு உள்ள வேலையை மாத்துப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். எங்கன கூடி கம்பெனி எதுவும் இல்லைங்க கண்டி வீட்டுல இருந்தே வேலை பார்க்க மாதிரியே இப்போ மாத்திக்கிட்டான். பொண்ணு நல்லா இருக்கும், ஜாதகம் பொருந்தாது. ஜாதகம் பொருந்திருக்கும், பொண்ணும் நல்லா இருக்கும். கடைசி வேலை விஷயத்தினால அவ பெங்களூருக்கு கட்டி கொடுக்க மாட்டேன்றவோ. இப்படி தான் வந்து தட்டி கழிஞ்சிட்டே போயிட்ட வழியா. மற்றபடி வீடு வாசலுக்கு குறவு கிடையாது. என் அவன் வேலைக்கும் குறவு கிடையாது. எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. அம்மா அப்பாவை கூட ஒரு அளவுக்கு வேத்து பேச மாட்டான். சத்தமா கூட என் அவனுக்கு பேச தெரியாது. அமைதியாவே தான் இருப்பான். நாளைக்கு நம்பி வந்து பிள்ளையும் நல்ல முறையில வச்சு காலம் கழிப்பான். ஓ வீட்டுக்காரர் என்ன வேலை பார்க்கவுமா? முன்னாடி வயக்காடெல்லாம் நிறைய இருந்தது, அதை பார்த்துக்கிட்டு இருந்தாவோ. அதுக்கடுத்து இவன் படிப்பு தாண்டி கொஞ்சம் கொடுக்க வேண்டியதா இருந்தது. அப்புறம் மிச்சம் இருந்ததை குத்தகை விட்டாச்சு. ஏன்னா இவளுக்கு வயசாயிட்டு இப்போ வயக்காட்டு வேலையெல்லாம் பார்க்கறதுல இல்லை. கொத்த வேலைக்கு போவோம், வெளியூருக்கு வேலைகளுக்கு கூப்பிட்டா போவோம், அப்புறம் வெளியடி வேலைக்கு போவோம். இப்படி ஒரு சின்ன சின்ன வேலையில பார்த்துக்கிடுவோம். அவளுமே வீட்லயே இருக்கணும்னு தான் நினைக்க மாட்டாவோ. ஐயா அப்படியா? சரி. ஒரே பையன் தானம்மா? ஆமாம்மா, இவன் ஒருத்தன் தான். அதான் மனசுக்குள்ள ஒரே இதாக இருக்கு. நாளைக்கு வார பிள்ளையும் நம்மளுக்கு வந்து ஒரு மவா மாதிரி கிடைச்சா நல்லா இருக்கும். அமைதியா குடும்பத்துல இருந்தது அப்படின்னா நல்லா இருக்கும். வார வேலை நான் ஒன்றும் அடுத்த வேலை நினைக்க போறது இல்லை. எனக்கு பொட்டப்புல கிடையாது. வார மறுமூலம் மவா மாதிரி தான் நினைச்சு நடத்துவேன் நானும். அவளும் நல்லா பாசமா பேசி வச்சு இருந்தானா சந்தோஷமா இருக்கும். எங்க திவ்யாவும் அமைதியான பிள்ளை தான், யாரையுமே ஏற்று பேச மாட்டா. நாலு பின்ன வீட்டுல எதுவும் பிரச்சனைகள் வந்தாலும் கூட அந்த பிள்ளைக்கு அவ்வளவுதான் சொல்ல தெரியாது, அமைதியாவே தான் இருப்பா. ஐயா என்ன பிரச்சனை வரப்போகுது? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. மல்லியா வீட்டுக்கு வார மரமா கொடுத்து வச்சான்னு வச்சுக்கிடணும். ஒரு வார்த்தை கூட அது பேச மாட்டா யாரையும். பையனும் நாங்க பார்த்து வளர்ந்த பையன் தான். அவனும் அனாவசியமா யார்ட்டையும் பேசவோ சண்டலுக்கவோ சண்டை போடவா வைக்கவா ஒண்ணும் கிடையாது. எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. இப்போ உள்ள காலத்துல இப்படி பையன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சரி ஏத்த, எல்லா கேள்வியும் கேட்டு முடிச்சாச்சா? நேரத்தோட அந்த பிள்ளைய வர சொல்லுங்க. அவ பாக்கட்டும். வந்து இவ்வளவு நேரம் உட்காந்துருக்காவோ, ஒருத்தரையும் ஆளை காணல. நீ என்னென்ன கேட்க வேண்டியிருக்கோ எல்லாம் பொண்ணை பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் நம்பர் தரேன், போன் அடிச்சுனாலும் கேளுங்க. இப்போ உங்க மவளையும் பேத்தியும் வர சொல்லுங்களேன். ஏன் அமுதா உள்ள போய் அக்காவையும் பிள்ளையும் வர சொல்லு. இந்த பாருமா, வீடெல்லாம் நல்ல பாரம்பரியமான வீடா இருக்கு என்னக்கா? ஆமா லட்சுமி, நானும் வந்ததுலேருந்து அதான் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். என் மருமகனோட அப்பா கொஞ்ச நாள் பரமாவில் வேலை பார்த்தோம்மா. அங்க இருந்து தேக்கு மரம்லாம் கொண்டு வந்து கொஞ்சம் வீடு கட்டினாவ. அப்படியம்மா, அதான் அந்த காலத்து வீடு ஒரு அழகுதான். இவதான் எங்க அக்கா அம்மாவா, பேர் திவ்யா. எட்டி அக்காளுங்க இந்த பின்னாடியே வாராம. எல்லாரும் வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். காப்பி எடுத்துக்கிடுங்க, இருந்துக்கிடுங்க, நான் வரேன். என்னம்மா படிச்சிருக்க? சொல்லு திவ்யா. ஏன் சித்தியை பார்க்க? பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆண்டி.
எடுத்துக்கிடுங்க எல்லாரும். பொண்ணுக்கு பாட தெரியுமா? யாமினா, என் அவளுக்கு என்ன தெரியும் தெரியாதுன்னு உனக்கு தெரியாதோ? புதுசா கேட்க. இல்ல மேனியோ, நமக்கு தெரியும். நான் இப்போ மாப்பிள்ளை விட்டு சைடு இல்ல, என் தம்பிக்குலாம் கட்ட போறேன். அப்போ பொண்ணுகிட்ட ஒரு 4 கேள்வியில கேட்கணும்ல. ஏன் மீனா, அதெல்லாம் ஒண்ணும் கேட்கண்டா மீனா. பிள்ளை பாம்போல நிக்க பாரு, எதுவும் கேட்கண்டா. அவ அப்படியே பொண்ணு போல நின்னாலே போதும். அப்படி இல்லக்கா, பொண்ணு பக்கம் வந்தா ஒரு சில சாஸ்திர சம்பிரதாயம்லாம் இருக்குல்ல. எனக்கெல்லாம் எங்க நாத்தனர்லாம் எப்படிலாம் கேள்வி கேட்டா தெரியுமா? அதை நான் திருப்பி கேட்கண்டாமா? ஏட்டி, இந்த மீனப்பட்டவா வார வரத்து சரியில்லையேட்டி. கொஞ்சம் பொறுக்கா, எல்லாரும் வந்துட்டு போகட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம அம்மாட்ட சொல்லி அவளை என்ன ஏதுன்னு பேசிக்கிடுவோம். நம்ம அந்த காலத்துல அவளை கேள்வி கேட்டோம் வச்சோம். இப்போ கல்யாணம் முடிச்சு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என் பிள்ளைய எப்படி கேள்வி கேட்கா பேரு? அவளுக்கு நல்ல குளிர் விட்டு போச்சுக்க. சரி சரி, பிள்ளைய பார்த்துட்டு போற வரைக்கும் எதுவும் பேசிக்கிட வேண்டாம். அவளை போனதுக்கப்புறம் என்னமோ பேசிக்கிடுவோம். எனக்கு என்னமோ மாப்பிள்ளையோட அம்மா நல்ல குணம்னு தோணுது. அவள் இவ்வளோ பேசி நம்ம பிள்ளைக்கு ஏன்ட்டு நல்ல முறையில் பேசுறா பத்தியா? நானும் அதான்க்கா நினைக்கேன். கொஞ்சம் நல்ல குணமாக தான் தெரியுது. நம்ம பிள்ளைக்கு ஏற்ற இடமா தான் இருக்கும்னு நினைக்கேன். அப்போ கொஞ்சம் அமைதியாகவே இருப்போம். அந்த மீனாக்காரி என்ன வரத்து வந்தாலும் என்ன, கல்யாணம் முடிந்த வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருப்போம். அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்த்துக்கலாம். சரிக்கா. கேள்வி மேலே கேள்வி கேட்டு பிள்ளையை சங்கடப்படுத்த வேண்டாம் மீனா. புது வாழ்க்கைக்கு முன்னாடி பேசக்கு வைக்கப்படுவா பத்தியா? இருந்தாலும் ஏன் மன திருப்திக்கு ஒரு 2 வார்த்தை கேட்டுடுதுனக்கா. ஏட்டி என்னம்மா சும்மா கிடைட்டி 4 ஆளுக்கு முன்னாடி நாத்தனா பிள்ளையவா கிண்டல் அடிச்சுட்டு கிடப்பா. அவள் என்ன நினைப்பாலும் உன்னைய பத்தி மேற்கொண்டு உன் வீட்டாளுக்க மூஞ்சி போற போக்கே சரியில்லை. சும்மா இரு. யார் என்ன நினைக்க போறா? நம்ம சரசக்கா, லட்சுமி அக்கா, மல்லியாக்கா அவெல்லாம் ஒன்றும் தப்பா நினைக்க மாட்டாவ. உன் மருமம் வந்தால் தான் எக்கு தப்பா என்கிட்ட பேசிட்டு கிடப்பா. அதுதான் அவளை கழட்டி விட்டு வர சொன்னேன். சரி, உன் வீட்டாளுக்கு பிறகு சண்டைக்கு வர போறாள் ஒட்டி சும்மா கடை. ஆமா, அவளும் என்கிட்ட போடாத சண்டையா. பொண்ணு பார்க்க வந்தப்போ இனி என்னமெல்லாம் கேட்டாலோ எப்படிலாம் டார்ச்சர் பண்ணாலும் அந்த இதெல்லாம் அவளுக்கு தெரிய வேண்டாமா? இதுதான் சான்ஸு. கிடைச்ச சான்ஸ் எல்லாம் நான் மிஸ் பண்ண மாட்டேன். எந்த அளவுக்கு கேள்வி கேட்கணும்னு பாரு. எட்டி வேண்டாம் சும்மா கடை. அந்த பிள்ளைய போட்டு படுத்தாட்டி இவ்வளோ உன்னைய படுத்துனக்கு போ. ஆமா, அவளுக்கு அந்த உணர தெரிய வேண்டாம். நம்ம ஒரு வீட்டுக்கு போய் என்னென்ன கேள்வியெல்லாம் அவளை கேட்டோம் வச்சோம் அப்படின்னு. இப்போ சாட்டி வேடிக்கை மட்டும் பாரு. என்ன நீ போ. என் பேச்சை என்னைக்கு நீ கேட்டிருக்க? ஆளுகளுக்கு முன்னாடி எனக்கு கத்தவும் முடியல. நீ கத்தண்டாமா சித்தனார் வாயை பத்திட்டு இருந்தான்னு சொல்லியே. சமையல்லாம் பண்ண தெரியுமாம்மா? சொல்லு மக்களே. சமைப்பேன். டான்ஸ் எல்லாம் ஆட தெரியுமா? ஏட்டி, இவ போற பக்கம் சரியில்லை பத்துக்கோ. ஆமாக்கா, ரொம்ப ஓவரா தான் போறா. ஆளுவலி வீட்டுக்கு போய் கிடத்தோம். அதுக்கப்புறம் இவளுக்கு இருக்கு கச்சேரி. நீ திவ்யாவை தைரியமா பேச சொல்லுக்கா, மற்றதை பார்த்துக்கிடலாம். அந்த பிள்ளை அமைதியா நிக்க போய் தான் இவ ரொம்ப பேசிட்டு போறா. இந்த பிள்ளைகிட்ட சொல்லி கொடுத்தாலும் பேசாத டீ. திவ்யாம்மா. ஏம்மா சொல்லு மக்களே. அத்தை கேட்கல, பதில் சொல்லு. எத்த நீங்களும் வாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுவோம்னு சொல்லு. அதானே கேள்வி கேட்கவும் முதல்ல டான்ஸ் ஆடுவோம்னு தெரியும்ல. அப்புறம் இன்னொரு கேள்வியும் கேட்கணும். போது மீனா, அதெல்லாம் ஒன்றும் கேட்கண்டா. சும்மா ஏறி. வீட்டுக்கு ஒரே பொண்ணு தானோ? இல்லை, எனக்கு ஒரு மவனும் இருக்கான். ஒரு மவா ஒரு மவன், மொத்தம் 2 பிள்ளைகள். அவன் இப்போ வெளியில போயிருக்கான். இவ அப்பாவும் வேலைக்கு போயிருக்காவோ. இன்னைக்கு 4 நல்ல நாள்னு சொல்லி தான் எங்கள் அம்மா இன்னைக்கே பொண்ணு பார்க்க வர சொன்னாதான் சொன்னேன். நல்ல நாள் அதுமா நல்ல விஷயத்த பேச ஆரம்பிச்சாதானே அது நல்லபடியாக முடியும். ஆமாம்மா, நல்ல நாள் அதுமா வந்து பார்க்கறத ஏன் விடுவானே அப்படின்ட்டு தான் நானும் வேக வேகமாக எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டேன். இன்னும் ஆட்களை கூட்டிட்டு வரலாம். சரி போதும், இப்போதைக்கு போய் ஒரு 8 சும்மா சாதாரணமாக பார்க்க மாதிரி பார்த்துட்டு வருமேனு தான் வந்தது. இவோ அப்பாவும் என் அவனும் காலையில் வீட்டில் தான் இருந்தாவோ. இன்னைக்கு திடீர்னு எங்கள் அம்மா பொண்ணு பார்க்க வர சொல்லுன்னு சொல்லுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. நல்ல நாளை விட வேண்டாமேனு வர சொல்ல போய் தான் இப்போ அவோ இல்லை. இல்லாட்டா காலையிலே தெரிஞ்சிருந்தா அவள் வெளியூருக்கு எங்கேயும் போகாமல் வீட்டிலே இருந்திருப்பாவோ. நீங்களும் பார்த்துருக்கலாம் எல்லாரையும். சரி, அதனால என்ன இருக்கு? இது பெரிய ஃபங்க்ஷன் மாதிரியும் ஒன்றும் இல்லை. சும்மா வந்து எவரை 8 பார்த்துட்டு தானே போகிறோம். ஏன் போட்டு வேலைக்கு எடுத்துட்டு வீட்டில் இருக்கணும்? அதை பற்றி ஒன்றும் இல்லை. நாங்கள் எத்தனை பேர் வந்துட்டோம். இப்போ பொண்ணை பார்த்தாச்சு, உங்களை பார்த்தாச்சு. இதுவே நிறைவாக தான் இருக்குது. சரி, இனி நாங்கள் கிளம்புதோம். மேப்படி வீட்டில் போய் கலந்து பேசிட்டு அதுக்கப்புறம் போன் அடிச்சு சொல்லுதோம். என்ன ஏன் இப்பவுமே கிளம்புதியா? இருங்களேன், செத்த நேரம் கழிச்சு போகலாம். இல்லை, வாரம் நேரம் ஆயிட்டு பார்த்தீங்களா? கற்க நேரம் ஆயிட்டு. நான் வீட்டில் வரையில சொல்லிட்டு வரல. சித்தி சொன்ன உடனே அறக்க பறக்க எல்லாரையும் கூட்டிட்டு அப்படியே வந்துட்டேன். இனி வீட்டில் எங்கே போனால் என்ன ஏதுன்னு யோசிச்சுட்டு இருப்பாவ. எனக்கு பொண்ணை நல்லா பிடிச்சிருக்கு. வீட்டில் போய் கலந்து பேசிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல நாள் பார்த்து பூ வைக்கதோ நிச்சயதார்த்தம் பண்ணுறதோ பார்ப்போம். என்ன சரி, இங்கேயும் இவன் அப்பா வரும். அவட்ட கலந்து பேசணும். எங்கள் நாத்தனார் அவ எல்லாத்தையும் பேச வேண்டியிருக்கு. பேசிட்டே நாங்களும் போன் அடிச்சு சொல்லுதோம். சரி, அப்போ கலந்து பேசிட்டு முடிவை சொல்லுங்க. என்ன நாங்கள் போயிட்டு வரோம். பார்த்து நல்லபடியாக போயிட்டு வாங்க. எம்மா திவ்யா, போயிட்டு வரோன்னு. ஓகே ஆண்டி, போயிட்டு வாங்க. இக்கா போவோம்மா? போவோம் இல்லையா? சரிக்கா, எல்லாரும் பார்த்து போயிட்டு வாங்க. மறுமலை நானும் போயிட்டு வரேன். என்னம்மா? ஏன் நீங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு போங்களேன். வேண்டாம்மா, நீ சொன்னதே சந்தோஷம். அடுத்து நிச்சயதார்த்த வைப்பல, அப்போ வரேன்னு. சரி பார்த்து போயிட்டாங்க. சரி வாரேன். சின்ன மருமலை மைனியா வாரேன். பார்த்து கவனமா போயிட்டாங்க. என்னம்மா, அம்மா கிளம்பட்டுமா? இருமா, நானும் வழி அனுப்ப வாரேன். எம்மா, உனக்கு இந்த குடும்பத்தை நல்லா பிடிச்சிருக்கா? எனக்கு மாப்பிள்ளையோட அம்மையை நல்லா பிடிச்சிருக்கிட்டி. நல்லா பேசுதா, அமைதியான பொம்பளையா தெரியுது. ஆமா பாத்தியா, எனக்கும் அதான். சரி, உன் மரமே வரட்டும், எல்லாத்தையும் பேசிட்டு அதுக்கப்புறம் முடிவெடுப்போம். ஏக்கா, இந்த பிள்ளைகிட்ட காட்டுறதுக்கு ஒரு போட்டா கூட கேட்கல பத்தியா நம்ம? ஆமா பத்தியா, ஒரு போட்டா கூட வாங்க முட்டுட்டோமே. இப்போ என்னனுக்கா பிள்ளைகிட்ட சொல்ல? சரி வீடு, சும்மா பொண்ணு தானே பார்த்துட்டு போயிருக்காவோ. அதுக்கடுத்து மேப்படி ஓகே சொல்லிட்டோம்னா வேணா மாமாவை போய் போட்டா எதுவும் வாங்கிட்டு வர சொல்லி பிள்ளைகிட்ட காட்டுவோம். அவளுக்கு பிடிச்சிருந்தா மேற்கொண்டு பேசுவோம். சரிதானா? சரிக்கா. எட்டியலா என்னம்மா? எட்டி, என் பேத்தினை சேலை கட்டி நிக்க அழகு பார்த்து எங்கன்னே பற்று முட்டி போய் ஒரு முலாத்தில் எடுத்து சுத்தி போடுங்க. சரிம்மா. சும்மா இருச்சி, நீ வேற. எனக்கு இந்த சேலையை கட்டிட்டு நிக்கவே ஒரு மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி இருக்கா? ஏட்டி, நீ வருஷ காலம் சேலை தானே உடுத்தணும். கல்யாணம் முடிஞ்சு போயிட்டா? நீ அது பிறந்த மாதிரி இருக்கட்டி, அதுக்குள்ளே போனோம் கல்யாணம் வந்துட்டு.
போ ஆச்சி, எனக்கே பயமா இருக்கு. எட்டி ஏன் பயப்படுதே? அதெல்லாம் ஒண்ணுமில்ல, உன்னை கடிச்சா முழுங்கிற போறவே. ஆமா முழுங்குனாவே. நான் போய் முதல்ல சேரிய மாத்த போறேன், எரிச்சலா வருது. எம்மா ஓட்டத்தை பாரு. ஏட்டி ஏன் உன் மாமா பயப்படுதம்கா? அவளுக்கு வெளியால் கிட்ட பேசினாலே ஒரு மாதிரி நினைப்பம்மா. அதுக்கு தான் எனக்கு கல்யாணம் வேண்டாம், நான் நம்ம வீட்லயே இருந்ததேன்னு சொல்லிட்டு கிடப்பா. இன்னைக்கு பொண்ணு பக்கம்னு சட்டுன்னு சேலையை சுத்தி கொண்டு வந்து நிக்க வச்சிட்டேன் பாத்தியா? அது என் மேல கோவமும் இருக்கு, மேற்கொண்டு அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதான் அப்படி பேசிட்டு போறா. சரி எல்லாம் சொல்லி புரியவே போக எல்லாம் சரியா போயிரும். ஏட்டி நீ கொஞ்சம் அவளை தைரியமா இருக்க சொல்லி. என்ன நான் பேசினா கூட காதுல வாங்க மாட்டா, நீ பேசினா சித்தின்னு சொன்னதெல்லாம் கேட்பா. நான் பாத்துருந்தேன்க்கா, இதெல்லாம் நீ சொல்லவா செய்யணும் எனக்கு.